ஓ ஹாய். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். திடீர்னு நீ எங்கப்பா ஆளே காணாம போயிட்ட? நீ இல்லாம எங்கேயுமே போக பிடிக்கல. உன் வீட்ல என்னதான் பிரச்சனை? வீட்டு ஓனர் தான் பிரச்சனை. ம், நான் சில ஆளுங்களை அனுப்பி தானான்னு செக் பண்ணி தூக்கிட்டு வர சொல்ல போறேன். அப்படியா? இன்னைக்கு நைட்டு நீ லீவ் போட்டுட்டு என் இடத்துக்கு வா, நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். கண்டிப்பா நான் வரேன். தேங்க்யூ, வரேன். ஓகே. மிஸ்டர் ஒயிட் பர்னர், உங்க எம்ப்ளாயி பயந்து என்னை சீக்கிரமே உள்ள விட்டுட்டாரு. அப்படி நான் உங்களது உங்ககிட்ட வேலை செய்கிறவன் உங்ககிட்ட இருந்து ரியல் எஸ்டேட் எதிர்பார்க்குறான்ல? அதெல்லாம் பிஸ்னஸ். இங்கே இருக்கிற எல்லா கேங்ஸ்க்கும் ரியல் எஸ்டேட் கொடுக்கறது நீங்கள் தானே. அப்புறம் எல்லா ஆப்ரேஷனுக்கும் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. உங்கள் கையில் இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் உங்களை பெரிய பவர்ஃபுல் பர்சனாக மாற்றுது. இப்படி இருக்கும்போது இந்த பதவி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக முடியும்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை பேக்கர்ஸ்க்கு நான் தெரியும்னா எப்போவும் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பெக்கசீஸ் அப்புறம் கிளப்பில் இருக்கிற ஜென்டில்மேன், நீங்கள் பவராலையும் பேராசையாலையும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம உங்கள் கிளப்லேருந்து ஒரு எம்ப்ளாயரை அனுப்பிட்டீங்க. பெக்கசீஸ் தான் அவனை பார்த்துக்கிட்டான். யாருக்கும் கிடைக்காத அந்த சாவி பெகசீஸ்க்கு கிடைச்சது. என்னது? பெக்கசிஸ் சாவியை கண்டுபிடிச்சிட்டானா? ஆமாம், பெகசீஸ் சாவியை கண்டுபிடிச்சிட்டாரு. அவர்கிட்ட மேப்பும் இருக்கு. இப்போ உங்கள் பீஸ் ஆஃப் பசிலை கேட்குறாரு. இது எப்பவும் அவருக்கு கிடைக்காது. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு அதை கிடைக்க விட மாட்டேன். மற்றவங்க பெகசிஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. பேசிகிட்டே இருக்கிறதுனால உன்னை எதுவும் செய்ய மாட்டேன்னு நினச்சிடாத. அந்த பீஸ் எங்க? என்ன பேசுற? ஏற்கனவே நான் செத்து போன ஆளு. நான் எதுக்காக அதை உங்கள்கிட்ட கொடுக்கணும்? ஏன்னா உங்கள் பையனோட உயிர் உங்கள் முடிவில் தான் இருக்கு. அப்புறம் உங்கள் உயிர் உங்கள் முடிவில் தான் இருக்கு. என் பையனா? என்ன பேசுற? உனக்கு அந்த அளவு தைரியம் இல்லை. எனக்கு தைரியம் இருக்கு மிஸ்டர் ஒயிட் பர்ன்ஸ். அப்பா, என்ன வந்து காப்பாத்துங்க. பாபி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனை கடத்திருப்ப? பீஸ் எங்க? இந்தா, இதை எங்காச்சும் எடுத்துட்டு போய் தொலை. என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. உங்க பையன் சேஃபா தான் இருக்கான். கோஆபரேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.